கார்பன் ரெசிஸ்டர்னால் என்ன? ஆரம்பத்தில் உள்ள ரெசிஸ்டருக்கும் இப்போ உள்ள ரெசிஸ்டருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. கார்பன் ரெசிஸ்டர்னால் ஒரு செராமிக் மெட்டீரியல் இருக்கும், அதுக்கு மேலே வந்து கார்பன் கோட்டிங் இருக்கும், அதை தான் வந்து கார்பன் ரெசிஸ்டர்னு வந்து சொல்கிறோம். ஓகே, இந்த கார்பன் ரெசிஸ்டர் வந்து எதில் வந்து யூஸ் ஆகுதுன்னா எலக்ட்ரானிக் டிவைசஸில் ஃபுல்லாக யூஸ் ஆகுது. எலக்ட்ரானிக் டிவைஸஸ் தான் டிவி, அதுக்கடுத்து கம்ப்யூட்டரு, அதுக்கடுத்து ஏசி, வாஷிங் மிஷின், ரெஃப்ரிஜரேட்டரு, எல்லாத்துலேயுமே எலக்ட்ரானிக் டிவைசஸ் என்னென்ன இருக்கோ எல்லாத்துலேயும் வந்து கார்பன் ரெசிஸ்டர் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, இப்போ கார்பன் ரெசிஸ்டர் பார்க்குறோம். இதோட வேல்யூ வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? எது 10K, எது 1K, எது வந்து 100K அப்படி கண்டுபிடிக்கிறதுக்காண்டி கலர்ஸ் மாத்திரம் கொடுத்துருக்காங்க. அந்த கலர்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணோம்னாக்கோ இந்த வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறோம். இந்த கார்பன் ரெசிஸ்டர் இஸ் மார்க்டு இன் க்ரீன் கலர். இதுதான் கார்பன் ரெசிஸ்டர். ஓகே, இது வந்து க்ரீன் கலர். ஓகே, அதுக்கடுத்து ரெட் கலரு, ரெட்டு, அதுக்கடுத்து ஆரஞ்சு, இந்த மாதிரி 3 விதமான கலர் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் 0 பிளாக்கு, 1 ப்ரௌனு, 2 ரெட்டு, 3 ஆரஞ்சு, 4 எல்லோ, 5 க்ரீனு, 6 பிபி ராய் கிரேட் பிரிட்டன், ப்ளூ, 7 இந்த மாதிரி வந்து கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ க்ரீனு, ரெட்டு அண்டு ஆரஞ்சு பேண்ட் வாட் வில் பி தி ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ? அப்போ பிபி ராய், கிரேட் பிரிட்டன், வைலட்டு 8, கிரே 9, ஒயிட்டு, இந்த மாதிரி 9 கலர்ஸ் வந்துருக்கும். க்ரீன் எங்கே இருக்குது? 5ல் வந்து இருக்குது. அப்போ க்ரீன் வந்து ஃபஸ்ட்டு வந்து 5. ரெட்டு வந்து என்ன எங்கே இருக்குது? 2ல் வந்து இருக்குது. ரெட்டு வந்து 2ல் வந்து இருக்குது. ஆரஞ்சு வந்து இங்கே இருக்குது, 3ல் வந்து இருக்குது. அப்போ இது வந்து 10⁻³ இன்ட்டு ஓம். இதுதான் வந்து ரிசல்ட்டு. ஓகே, அப்போ என்ன கூட க்ரீனுக்கு வந்து 5, பிபி ராய்ன்றது இந்த இருக்குது. கிரேட் பிரிட்டன்னா க்ரீன் வந்து இந்த 5ல் இருக்குது. அப்போ 52 இன்ட்டு 10⁻³ ஓம்னு வந்து சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஆன்சர். இப்படி தான் வந்து நமக்கு வந்து ரிசல்ட் வந்து கொடுப்பாங்க. ஓகே, ஒவ்வொன்றுக்குமே நம்மளுக்கு கலர்ஸ் கொடுத்துருவாங்க. கலர்ஸ் கொடுத்த பிறகு அதனுடைய வேல்யூ வந்து இந்த மூலயமா வந்து கண்டுபிடிக்கணும். க்ரீன்னா என்ன கலர்ஸ் நம்பர்ஸு, ரெட்டுனா என்ன நம்பரு, ஆரஞ்சுனா என்ன நம்பரு, அதை வச்சு கொடுக்கணும். ஃபஸ்ட் நம்பரு, செகண்ட் நம்பரும் நம்பர்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. தேர்ட் நம்பர் மாத்திரம் பவரை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அதனால தான் க்ரீனு, ரெட்டு, ஆரஞ்சுன்னு நம்ம சொல்கிறோம்.